வாக்காளர்களில் ஒரு சிறப்பு சீர்திருத்தம் என்று சொல்லும் போதே நமக்கு அதில் சந்தேகம், அச்சம், நடுக்கம் எல்லாம் வருகிறது. அதில் இவ்வளவு காலம் விட்டுவிட்டவர்கள் முன்வைப்பது போலி வாக்காளர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஒருவர் 2 வாக்குகளை 2 இடத்தில் வாக்கு செலுத்துகிற உரிமையை பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். பிறகு இறந்தவர்கள் பெயர் அந்த வாக்காளர் பட்டியலிலே இருக்கிறது, அது நீக்கப்படவில்லை என்று சொல்கிறார். ஒவ்வொன்றாக நமக்கு எழுகிற கேள்வி, வாக்காளர்களில் போலி வாக்காளர்கள் எப்படி வந்தார்கள்? இந்த போலி வாக்காளர்கள் தொடர்ச்சியாக வாக்கு செலுத்துகிறார்கள் என்று சொல்கிறீர்கள். அவர்கள் வாக்கு செலுத்துகிறார்கள் என்று உங்களுக்கு எப்போது தெரிய வந்தது? போலி வாக்காளர்கள் கணக்கில்லாது இருக்கிறார்கள் என்பதை இப்போதுதான் நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் இவ்வளவு காலம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நினைவிழந்த நிலையில், கோமா நிலையில் படுத்திருந்தீர்களா? இப்போதான் கண் விழித்து பார்க்கிறீர்களா? குறிப்பாக நீங்கள் சொல்வது, ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியை பேட்டியிலே குறிப்பிடுகிறீர்கள். கொளத்தூரிலே 4100 வாக்கு போலி வாக்கு என்று சொல்கிறீர்கள். அந்த ஒரு தொகுதியில தான் போலி வாக்கு இருப்பதை கண்டுபிடித்தீர்கள் அல்ல? நாடெங்கிலும் போலி வாக்காளர்கள் இருப்பதை கண்டுபிடித்தீர்கள் அல்ல? அந்த தொகுதியை தவிர வேற எந்த தொகுதியிலும் போலி வாக்காளர்கள் இல்லையா? போலி வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அந்த வெற்றி செல்லாது என்று அறிவிக்கிற துணிவு, நேர்மை உங்களுக்கு உண்டா? இவ்வளவு காலம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சி, இப்போது 24இல் வெற்றி பெற்று 2 ஆண்டுகளை தொட இருக்கிறீர்கள். இப்போதுதான் போலி வாக்காளர்கள் இருப்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதியில் தான் போலி வாக்காளர்கள் இருப்பது போல நீங்கள் பேசுகிறீர்கள். எவ்வளவு கேள்விகளை எழுப்புகிறோம், ஒரு கேள்விக்கு கூட உங்களிடத்தில் பதில் இல்லை. திருத்தம் சரி, வாக்காளர்களில் திருத்தம், வாக்கு பட்டியலில் வாக்காளர்கள் பட்டியலில் திருத்தம் சரி. எதற்காக திருத்தம்? ஒருவர் 2 வாக்குரிமை பெற்றிருக்கிறார், ஒரு வாக்குரிமையை நீக்கணும். சரி, அதை கண்டுபிடித்து நீக்க வேண்டியது உங்கள் கடமை, தேர்தல் ஆணையத்தின் கடமை. ஒருவர் 2 இடத்தில் வாக்குரிமை பெற்றிருக்கார் என்றால் அதை கண்டு நீக்குங்கள், யாரும் எதிர்க்க போறது இல்லை. ஆனால் ஒரு கேள்வி, இவ்வளவு காலம் ஏன் நீக்காதிருந்தீர்கள்? ஒருவர் 2 வாக்கு செலுத்துகிற உரிமையை பெற்றிருக்கிறார் என்பதை எப்போது கண்டுபிடித்தீர்கள்? இறந்தவர்கள் வாக்குப்பட்டியலில் இன்னும் இருக்கிறார்கள். இறந்தவன் இறப்பு சான்றிதழை தாக்கல் செய்கிறானா இல்லையா, சமர்ப்பிக்கிறானா இல்லையா, ஒப்படைக்கிறானா இல்லையா? அதை பார்த்த உடனேயே அவரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்காதது யாருடைய தவறு? யாருடைய தவறு? ஏன் இவ்வளவு காலம் செய்யவில்லை? எங்களை போன்றவர்கள் பலமுறை தேர்தல் ஆணையத்துக்கு முறையிட்டமே. இறந்தவர் பெயர் பட்டியல் இதில் இருக்குது, அது கள்ள ஓட்டாக பதிவாகும், கள்ள வாக்காக பதிவு செய்வார்கள், நீக்குங்கள் என்று ஏன் கவனத்தில் எடுக்கவில்லை? திடீரென்று சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரிலே SIR ஒண்ணு, சார்னாவே பிரச்சனை தான் நமக்கு. அது அந்த சார் எந்த சார் என்று கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. இப்ப இந்த சாரு எந்த சார்னு நமக்கு தெரியுது. ஸ்லேவ் ஐ ரிமைன் சார்னா அதுக்கு விரிவாக்கம் தான். வெள்ளக்காரனை பார்த்து சார் நம்ம போட்டது ஸ்லேவ் ஐ ரிமைன். எஜமா நான் உங்க அடிமை இன்னும் நினைவில் வச்சிருக்கேன், அதை நான் மறக்கல. அந்த சார் தான் இந்த எஜமானுக்கு இப்ப நம்ம அடிமை. அன்றைக்கு வெள்ளையர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆளும்போது உரிமைக்காக போராடினோம்,
சுதந்திர போராட்டம், விடுதலை போராட்டம். இன்னைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் அதே உரிமைக்காக இந்த கொள்ளையர்களை, இவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். ஜனநாயக நாட்டில் வாக்கு என்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை, மதிப்புமிக்க உரிமை, ஒரு வலிமை மிக்க ஆயுதம் ஜனநாயகத்தில் குடிகளின் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மதிப்புமிக்க நமது உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்று அறிவுறுத்துகிறார். அப்ப மதிப்புமிக்க உரிமை, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் குடிகளுக்கு இருக்கிற கடைசி கருவி வாக்குதான், ஓட்டுதான், அந்த உரிமைதான். அந்த உரிமையை பெறுவது, அதை பாதுகாப்பது, அதை தக்க வைத்துக் கொள்வதிலே இவ்வளவு பிரச்சனை என்றால் இது உண்மையிலேயே ஜனநாயக நாடுதானா? உடலில் இருந்து, இந்த உடல் கூட்டில் இருந்து என்னுடைய உயிரை பிரிப்பதும், இந்த நாட்டில் இருந்து என் ஓட்டுரிமையை, வாக்குரிமையை பறிப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓட்டுரிமை இல்லை, வாக்குரிமை இல்லை என்றால் உனக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. இந்த மரம் பூக்காது, காய்க்காது, பலன் தராது என்றால் எவனும் தண்ணி ஊத்த மாட்டான், உர வைக்க மாட்டான், பராமரிக்க மாட்டான், கண்டுக்கிற மாட்டான். உனக்கு ஓட்டு இல்லை என்றால் ஒரு பயம் மதிக்க மாட்டான். நம்பி கலைஞன் பேசும்போது, போன தடவை நான் போட்டேன், அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு, அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு. ஆமா போட்டேன், எனக்கு போட்டியா? அதான் சார் கேட்கிற கேள்வி. எனக்கு போட்டா போடாத ஓட்டு உனக்கு இருந்தான்னா இல்லைன்னா தூக்குடா. அதுதான் இப்ப நாம என்ன செய்யணும்? இவனை மொத்தமா தூக்குடா, அவங்கள தூக்குடா. அதான் நம்ம செய்யணும். இந்த உனக்கு தான் தேர்தலில் நிக்கணும், வெல்லணும், இந்த வேலையில எனக்கு வேலை மயிரே கிடையாது. போட்டா போடுவேன், போயிட்டு இருப்பேன். எனக்கு என் நாடும் மக்களும் தான் முக்கியம். சும்மா தேவையில்லாம இவங்கள மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது நான். புரியுதா? என்ன வேலை பாருங்க, என்ன வேலை இது? அதை மட்டும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று அறிவிச்சு வந்து, அது 6 மாசம், 1 வருஷம், 1 ஆண்டு காலம் எடுத்து உரிய அதிகாரிகளை நியமித்து நீ அதை செஞ்சிருக்கணும். எந்தெந்த இடத்துல யார் யாரு 2 வாக்கு செலுத்துகிறார் என்று கூட கண்டு உணராத நீ என்னத்துக்கு தேர்தல் ஆணையம்னு ஒரு நாடகம் பண்ணி வச்சிருக்க? கேட்கறதுக்கு ஏதாவது பதில் சொல்றியா? இது ஜனநாயக நாடுன்ற இந்த நாட்டில் எல்லா தலைவரும் பேசுறானடா. இடைத்தேர்தல் என்றாலே ஆட்சி, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதான் ஜெயிக்குங்கிறான், சொல்றானா இல்லையா? அப்ப இது ஜனநாயகமாடா? எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அதுதான் இடைத்தேர்தலில் வெல்லும் என்றால் அதுக்கு பொருள் என்ன, அர்த்தம் என்ன, என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது? அவன்கிட்ட தான் அதிகாரம் இருக்கும், அவனுக்கு தான் உளவுத்துறை, காவல்துறை, தேர்தல் ஆணையம் எல்லாம் அவர்களுக்காக தான் வேலை செய்வார்கள். அதனால் அவர்கள் கள்ளவாட்டு போடுவார்கள், அவர்கள் எண்ணுவதுதான் வாக்கு, அவர்கள் எண்ணி சொல்வதுதான் வாக்கு. அப்படின்னா எப்படி? அப்ப எதற்கு இது ஜனநாயக நாடு என்று சொல்கிறாய்? எப்படி? ஐயா கருணாநிதி இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள். அதிமுக இருக்கும்போது திமுக போட்டியிடாது. ஆனால் 2 பேரும் இருக்கும் போதும் இடைத்தேர்தலில் துணிந்து போட்டியிட்ட ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். விக்கிரவாண்டியில ஓடி போயிட்டா, எல்லாம் ஓடி போயிட்ட. நான் தான் இந்தியா, நான் தான் என்டிஏ. எங்க போனேன்? எங்க போனேன்? எங்களுக்கும் அவருக்கும் தான் போட்டி போட்டிங்கிற. அப்ப என்ன ஆட்டுக்குடல் போட்டி வைக்க போனியா? எங்க போன? அங்க போடாம போன? எங்க போன? ஈரோடு கிழக்கிலே ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கும் பிரபாகரன் மகன் சீமானுக்கும் நடந்தது அங்க போட்டி. எங்க போன? எல்லாம் எங்க போன? நீ முடிவு பண்ணிட்ட. ஐயா ராமசாமியை எதிர்த்து பேசிட்டான். அவர் பிறந்த மண்ணிலே இது பெரியார் மண்ணில்லை, பெரியாரை எனக்கு மண்ணுதான் என்று பேசி நின்னான் பிரபாகரன் மகன் அந்த தேர்தலில். இது என்ன பெரியார்? பெரியாரு உங்க பெரியார புதைச்சிருக்கிறது ஏன் மண்ணுடா? இதுல வந்து அங்க மண்ணு, இங்க மண். இது பெரியார் மண்.
வெட்டி வித்து தின்னு. இது திராவிடம், இது தமிழ் மண், பாதுகாத்து வை. அது தமிழ் தேசிய அரசியல். அது திராவிடம், தமிழ் தேசியம். அவரை பேசிட்டு அவன் டெபாசிட் கட்டுத்தொகை வாங்கிட கூடாது எஜமா முடிவுட்டாரு. இங்க இருக்கிற சார் கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க முடியல. ஒன்னால பல வாக்குகளை கதை சாத்திட்டு போடுறாங்க. கள்ள ஓட்டு என்ன புகாரளி தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது. எவ்வளவு முறையீடு ஏற்று பார்க்காது. காசு கொடுக்கிறான் வாக்குக்கு 1000 2000 தெரியுது, கேட்காது தேர்தல் ஆணையம். இதை எதையும் தேர்தல் ஆணையம் என் வாக்கை சரியாக எண்ணி சொல்லும் என்று என்னை நம்ப சொல்றான். பைத்தியக்காரன், நீ பைத்தியம், நான் பைத்தியம் இல்லடா. இப்ப அந்த தேர்தல் ஆணையம் தான் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தை செய்துகிட்டு ஓடி வருது. அப்ப அந்த சிறப்புக்கு பதில் நம்மகிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன வேலை செய்யற நீ? உனக்கு வேலை மயிரில் ஒரு வேலையும் இல்லை, எனக்கு எங்களுக்கு கோடி வேலை இருக்குங்க. ஏன் ஆத்தால பெண் உழுது பொழைக்கணும், ஆடு மாடு மேய்க்கணும், களை எடுக்கணும், கரும்பு வெட்டணும், வயக்காட்டில் போய் வேலை செய்யணும். அப்பதான்டா சோறு. உழைக்கிற மேய்க்கணும், ஓட்டு இருக்கா, இது இருக்கா? ஏற்கனவே இளவு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாம என்ன இளவு காசு கொடுத்தாலும் 40 50 60 விழுக்காடு தான் வாக்கு பதிவாகுது. காரணம் என்ன? காரணம் என்ன? 100 பேர்ல 60 பேர் 70 பேர் 50 பேர். அது அதிகப்படியா நீ காசு கொடுக்கணும். ஓட்டுக்கு 2000 கொடுக்கணும், மிக்சி கொடுக்கணும், கிரைண்டர் கொடுக்கணும், லேப்டாப் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். எளவு கர்மாந்திரம் பிரியாணி கொடுக்கணும், குவார்டர் கொடுக்கணும். எல்லாம் கொடுத்தா தான் 60 பேர் ஓட்டு போடவே வர்றான். ஏன் நம்பிக்கை இல்ல? இந்த லட்சணத்துல என்ன? உனக்கெல்லாம் ஓட்டு இருந்தா என்ன, இல்லை நான் முடிவு பண்ற. இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள், என் உயிரினி, என் உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும். இந்த நாட்டிலே குடியாட்சியை, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே மக்கள் தங்களுடைய மதிப்புமிக்க வாக்கின் மூலமாக யார் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தார்கள். அந்த உரிமைதான் இங்கே போராடி பெற்ற ஜனநாயகம். அந்த உரிமை இங்கே பேசிய தம்பிகள் எல்லாம் கூட குறிப்பிட்டார்கள். ஜமீன்தார், இவ்வளவு நிலம் வைத்திருக்கிற நிலக்கலார்கள், இவர்கள் தான் வாக்கு செலுத்த முடியும் என்கிற நிலை இருந்தது. அதை போராடி தகர்த்து எல்லோருக்குமான உரிமையை பெற்றார்கள். பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. பன்னெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் சிறப்பு தொகுதி என்று பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்படி போராடி பெற்றது அந்த உரிமை. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? வாக்காளர்கள் தீர்மானித்தார்கள் யார் என் ஆட்சியாளன் என்று. இன்னைக்கு ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் யார் என் வாக்காளன் என்று. இதுதான் இப்ப நடக்குது. நாம கேட்கிறோமே தலைகீழ் மாற்றம், இந்த மாற்றம் தான் இங்கே நடக்குது. இந்த எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது? சார் மூலம் எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது? என் வாக்காளன் யார் என்பதை ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான். இது ஜனநாயகமா என்பதை கற்றறிந்த பெருமக்கள், கற்றுக்கொண்டிருக்கிற எண்ணிலும் இலையை என் தம்பி தங்கைகள் தெளிந்து சிந்திச்சு புரிஞ்சுக்கணும். என்ன, எதற்கு இது திருத்து போய் உடனே பிறகு செய்யற? என்ன செய்யற நீ? யார் கேட்டது ஒண்ணு? டேய், நாங்க கேட்ட எதையாவது ஒண்ணு நீ செஞ்சிருக்கியாடா? டேய், உன் மனச்சான்று சொல்ற. படிக்க பள்ளிக்கூடம் இல்லைன்னு கேட்போம், மருத்துவமனை சரியா கட்டி கொடுன்னு கேட்போம். இங்கே இருக்கிற அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள்கிட்ட, என் அன்பு சொந்தங்களிடத்துல கேட்கிறேன், நீ விண்ணூர்தி நிலையத்தை பார், உன் அரசு மருத்துவமனையும் பார். நீ பேருந்து நிலையத்தை பார், உன் பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடத்தையும் பார். இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிற கல்லறை சமாதியை பார், உன் பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கல்லூரியை பார். எது தரமா இருக்குன்னு பாருடா, எது தரமா இருக்குன்னு பார். இது ஒரு ஆட்சி முறைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ எதை நோக்கி நகர்த்துறான்னு பாருடா, எதை நோக்கி நடத்துறான்? எப்படிப்பட்ட நாடு? இப்படி யோசிச்சு பாரு, நீ யோசிச்சு பாரு. ஒருத்த கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறான், குற்றம்.
அதை போய் குடிக்கிறான், குற்றம். செத்து போறான், 10 லட்சத்தை நாடு அறிவிக்கிறது. எல்லோரும் ஓடி போய் பார்க்கிறார்கள். அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கொடுப்போம், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுப்போம் என்று சட்டப்படி அங்கீகரிச்சு காசு கொடுக்கிறார். சட்டப்படி குற்றத்தை. நாடு அது, நாடு. ஒரு நடிகர், பிடித்த நடிகர் வர்றார், அவரை பார்க்க கூடுகிறான், கூட்ட நெரிசலில் சிக்கிச்சாகிறான், எல்லோரும் போய் பார்க்கிறான், அதுக்கு காசு. ஆனால் நாட்டு பாதுகாப்பு படையிலே எல்லையிலே நின்று போரில் செத்து வாராண்டா ராணுவ வீரன், இங்க வாராண்டா. எத்தனை மினிஸ்டா போய் பார்த்து மேல ஓட்டா? இந்திய ராணுவ வீரன் தானடா. இந்திய ராணுவம், இந்திய அரசு, ஒன்றிய அரசு 1 கோடி 2 கோடி அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிவாரண நிதி என்று அறிவிச்சதை நீங்க கேட்டதுண்டா? இல்லை. எந்த மாநில மகனோ அந்த மாநில அரசு அறிவிச்சது உண்டா? இல்லை. விளையாட்டில் வெண்கல பதக்கம், வீடு உண்டு, காவல்துறை அதிகாரி பதவி உண்டு, கோடி கோடியாக பணம் உண்டு, எல்லாம் உண்டு. நாட்டின் பாதுகாப்புக்கு போய் உயிரை கொடுத்தவனுக்கு ஒரு மயிரும் இல்லை. இதாண்டா இந்த நாடு, ஜனநாயகம். கேவலம்டா, கேவலம்டா. அப்ப எப்படா வருவான்? நாட்டு பாதுகாப்புக்கு போய் நான் செத்தன்னா, நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பார்க்கும் என்ற நம்பிக்கையை இந்த நாடு கொடுத்திருக்காடா ஒரு குடிமகனுக்கு. எப்படா அவன் பாதுகாப்பு படையில வச்சிருவான்? பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. கேவலம், கேவலம்.